அதில் கொண்டு நமக்கு எரேமியா தீர்க்கதரிசி காரியத்தை குறித்து நமக்கு படித்து கடந்து செல்லலாம் என்று ஒரு வாஞ்சை. எரேமியா தீர்க்கதரிசி வேதாகமத்தில் பார்க்கும்போது பெரிய தீர்க்கதரிசிகளில் சேர்க்கப்படுகிறதான தீர்க்கதரிசி. மற்ற தீர்க்கதரிசி சின்னவங்களுக்கு கிடையாது. அது டிவைட் பண்ணும்போது அப்படி அவங்க டிவைட் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமே, பழைய பாட்டு புதிய பாட்டு. பழைய பாட்டில் இருக்கிறதான 39 புஸ்தகங்கள், அதில் 5 புஸ்தகங்கள் மோசையின் மீதான புஸ்தகங்கள், அதுக்கு பிறகு சரித்திர புஸ்தகங்கள், அதுக்கு பிறகு நம்ம வாசிக்கும் போது சங்கீதங்கள், ஞான புஸ்தகங்கள், அதோடு சேர்ந்து சின்ன தீர்க்கதரிசிகள், பெரிய தீர்க்கதரிசிகள், இப்படியெல்லாம் அவங்க அதாவது பகிர்த்து வேத ஞானிகள் அதை படிக்கும்படியாக அவர்கள் ஒரு சார்ட்டை உண்டாக்கியிருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது சுவிசேஷங்கள், அதாவது அப்புறம் பார்க்கும்போது நிருபங்கள் பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம், அப்புறம் அப்போஸ்தல நடவடிக்கை, அப்போ சரித்திரம், சபையுடைய சரித்திர புஸ்தகமாகி அப்போஸ்தல நடவடிக்கை, இப்படி எல்லாம் பகுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த டிவிஷன்ல முக்கியமாக பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது எரேமியா தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசியாக காணப்படுது. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் இவங்கெல்லாம் பெரிய தீர்க்கதரிசிகளாக காணப்படும். காரணம் அவங்க இருந்த காலகட்டத்தில் அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னதும் அவங்களுடைய அந்த புஸ்தகங்கள்ல சொல்லப்பட்டதான அதிகாரங்கள் பெரியதாக இருக்கிறபடினால, அதிகமா இருக்கிறபடினால பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்கிறார்கள். மற்ற புஸ்தகங்களை பார்க்கும்போது சின்ன சின்ன புஸ்தகங்களா இருக்கிறபடினால சின்ன தீர்க்கதரிசி. அப்போ இந்த எரேமியா தீர்க்கதரிசியுடையதான காலத்தை குறித்து, எப்போ அவருடையதான தீர்க்க தரிசன ஊழியம் எதற்காக கர்த்தர் அழைத்தார் என்று நம்ம அதை தியானிக்கும் போது நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இஸ்ரவேலுடையதான எருசலேம் யூதேயா இந்த பகுதி இருக்கிறதான அழிவுக்கு முன்பதாக கர்த்தர் எரேமியாவை கண்டார், ஊழியத்துக்காக அழைத்தார். அவருடைய 40 வருஷ ஊழியத்துல கடைசியாக எருசலேமின் அழிவை பார்த்துதான் அவர் அவருடைய ஊழியம் முடிகிறது என்று பாருங்க. எப்படி மரிச்சாருன்னு தெரியாது, எந்த வயசுல கரெக்டா அவரை கர்த்தர் கூப்பிட்டாருன்னு தெரியாது. ஆனால் ஒரு யூகம் இந்த அளவுக்கு இப்படி இருக்கலாம் என்று ஒரு என்ன சொல்றாங்க, பொதுவா ஒரு கணக்கு. அப்ப எரேமியா தீர்க்கதரிசியுடையதான ஊழியம் ஏறக்குறைய 40 வருஷம் அவர் ஊழியத்தை செய்தார் என்று ஒரு கணக்கு சொல்றாங்க. அதுக்கான அவர் இருந்ததான ராஜாக்களின் காலகட்டத்தை வைத்து அவர்கள் எண்ணிக்கை செய்கிறார். ஆனால் பார்க்கும்போது எரேமியா தீர்க்கதரிசி யார் என்று பார்க்கிறோம். அவர் ஒரு ஆசாரியனுடைய மகன். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லுகிறது. அவருடைய அப்பா பேரு சொல்லுகிறது. என்ன வாசிக்காண்டி? பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனதோத் ஊரில் இருந்த ஆசாரியர்கள் ஒருவனாகிய ஹில்கியாவின் குமாரன் எரேமியாவுடைய வசனங்கள். அப்ப ஹில்கியாவின் குமாரனாகிய எரேமியா. அப்ப டைட்டிலோட வருது. எந்த லேண்ட்ஸ்கேப், எங்க இருந்தாரு, எந்த ஊர்ல அவருடைய வீடுகள், அவர்களுடைய வீடு, அவர் எங்க தங்கிட்டு இருந்தாங்கன்னு அங்க திட்டம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ இவர் ஒரு லேவியன் தான் ஆசாரியர்கள் ஆக முடியும். லேவி கோத்திரத்திலிருந்து பிறந்தவர்கள் இவர்களை கர்த்தர் ஆசாரிய ஊழியத்திற்காக அழைத்தார். அப்போ இவர் சிறு பிள்ளை என்று சொல்லும் போது அநேக கணக்குகள் சொல்லப்படுகிறது. அநேக கணக்குகள்ல சொல்லப்படும் போது ஏறக்குறைய ஒரு 15, 16, 17 வயசுல கர்த்தர் அழைத்திருக்கலாம். யாரு? எரேமியா தீர்க்கதரிசி. அங்கிருந்து ஒரு 40 வருஷம் கணக்கு போடுங்க, அதுதான் அவருடைய வருஷத்தினுடைய முடிவு. அப்போ இந்த சின்ன வயசுலயே கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைத்தார் என்று பார்க்கும்போது ஆசாரிய பணிக்கு அழைக்கல, அதுக்கு பதிலாக தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு கர்த்தர் அழைத்தார். அப்போ அநேகருடைய அழைப்பு நமக்கு தெரியாது. நான் ஒரு பாஸ்டர் வீட்டுல பிறந்தனால நான் பாஸ்டரா தான் மாறணும்னு கிடையாது. இல்லாவிட்டா நான் ஒரு சாதாரணமான சபையில வருகிற விசுவாசி ஆனப்படினா விசுவாசியா இருந்து போறேன், அப்படி இல்ல. கர்த்தர் ஒவ்வொருத்தர் மேல என்ன அழைப்பு வைத்திருக்கிறாரு நமக்கு தெரியாது. யாரை கர்த்தர் எப்படி வேணாலும் அழைக்கலாம் இல்லையா? சில நேரத்துல நினைக்கலாம், ஐயோ அவர் பாஸ்டர் மகன் பாஸ்டர் தான், அவரு தான் பாஸ்டர் ஆகணும், அப்படி அவர் தான் ஊழியத்தை நடத்தணும், அப்படி கிடையாது. அவரை விட ஒரு மேலான ஊழியக்காரனாக கர்த்தர் சாதாரணமா இருக்கிறவர்கள் ஆத்துமாக்களை கர்த்தர் பயன்படுத்துவார். யாரை வேணாலும் கர்த்தர் எப்படி வேணாலும் பயன்படுத்த முடியும். நமக்கு வேதாகமத்தில் அநேக விதமான சரித்திரங்கள் நமக்கு தெரியும். அந்நியரை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார், கழுதையே கர்த்தர் பேச வைத்திருக்கிறார், மீனை கொண்டு யவனாவை கர்த்தர் நடத்தி சென்றிருக்கிறார். இப்படியெல்லாம் கர்த்தருடையதான வசனம் பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்டதான பல காரியங்களை கர்த்தர் செய்து தம்முடைய பிள்ளைகளுக்காக என்ன தேவையோ அதற்குண்டானதான ஆட்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அப்போ இந்த எரேமியா தீர்க்கதரிசி அவருடைய காலத்துல கர்த்தர் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் அவர் அழைக்கிறார்.
என்ன காலகட்டம், அது என்ன சூழ்நிலை, எதுக்காக கர்த்தர் எரேமியாவை அழைக்கிறார், இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அது கடைசி காலம். அதாவது எருசலேம் அழிவுக்கு போவதற்கு முன்பதாக அவரை எச்சரிப்பதற்காகவும் அவரை மனம் திரும்ப செய்வதற்காகவும் அவருடையதான மனமாற்றத்திற்காகவும் கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை எச்சரிக்கும்படியாக அழைக்கிறார். சில பேருடைய ஊழியங்கள் எப்படி இருக்கும், எச்சரிப்பின் ஊழியமா இருக்கும். சிலவங்களுடைய ஊழியங்கள் வேற விதமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியத்தின் அழைப்பு, ஒரு லட்சியத்தோடு கர்த்தர் கொடுக்கிறார் என்று பாருங்க. ஆசாரிய ஊழியம் என்ன? ஆசாரிய ஊழியம், அவர் வருவார், ஜனங்களுக்காக என்ன பலிகளை இடுவார், தேவனுடைய சமூகத்தில் ஜனங்களுடைய பாவங்களுக்காக என்ன செய்வார், அவர் பரிந்து பேசி ஜெபம் பண்ணுவார். இதுதான் ஆசாரிய ஊழியமாக பழைய பாட்டுல காணப்பட்டது. ஆனா அந்த ஆசாரிய ஊழியம் இயேசுதான் நமக்கு முக்கிய ஆசாரியனாக இப்போ பிதாவின் வலது பாசத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனா அதுக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஆசாரிய ஊழியம், அப்புறமா தீர்க்க தரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், அப்போஸ்தல ஊழியம், இல்லையா, போதகர் ஊழியம், அப்புறம் மேய்ப்பனுடைய ஊழியம், இதெல்லாம் யார் செய்கிறோம்? நம்ம தான் செய்யறோம். பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்து இப்ப நமக்காக பரிந்து பேசுறோம். முந்தின காலத்துல, பழைய ஏற்பாட்டின் காலத்துல மனுஷர்கள் பரிந்து பேசும்போது, இப்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த பொறுப்பை அவர் எடுத்துக்கொண்டு, இந்த நம்ம மல்கிசேதேக்கின் முறையின்படி வந்ததான இயேசு கிறிஸ்து இப்ப பிதாவின் வலது பாசத்தை நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதுக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன செய்யறோம், இந்த ஊழியர்களை செய்யறோம். இப்ப கடைசி காலத்தின் ஊழியத்துல என்ன செய்யறோம், எச்சரிப்பிக்கிறோம், இல்லையா? எச்சரிப்பின் ஊழியத்தை நம்ம செய்யறோம். ஜனங்களிடத்துல என்ன சொல்றோம், இயேசு சீக்கிரமா வருகிறபடினால நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, மனம் திரும்புங்க, பாவத்தை விட்டு விலகி தேவனை தேடி வாருங்கள் என்று நாம என்ன செய்யறோம், அழைக்கிறோம். இயேசு அப்படிதான் அழைத்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ அதே சுவிசேஷத்தை நம்ம சுமந்து நாம் இந்த நாட்களில் இயேசு என்றதான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். யார் அந்த சுவிசேஷம்? இயேசுதான் அந்த சுவிசேஷம், நற்செய்தி. அப்ப நற்செய்தியாக இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு நாளும் பிரசங்கிக்கிறோம். டிசம்பர் 25க்கு மாத்திரமல்ல, எல்லா நாளும் நம்முடைய உள்ளத்துல இயேசு என்ன செய்யறார், பிறக்கிறார். அந்த பிறந்த இயேசுடையதான மகிமையை கருத்து தான் நம்ம எல்லா இடத்திலும் பிரசங்கம் பண்ணுறோம். அப்போ அதே போலதான் எரேமியா தீர்க்கதரிசியுடைய பேருடைய அர்த்தமே கர்த்தர் எழுந்தருளுகிறார். God will arise. கர்த்தர் எழும்புவார், கர்த்தர் எழும்புவார், God will arise. அப்போ எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுவதற்கு எதற்காக கர்த்தர் எழும்புகிறார், God எதற்கு அரைஸ் ஆகிறார், எதற்கு அவர் எழும்ப வேண்டும், அப்போ ஒரு முக்கியமான ஒரு காரணத்தோடு தான் அந்த பேர் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ பாருங்கள், இந்த நாள்ல பார்க்கும்போது எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தர் எதற்காக எழுப்பினார் என்று பார்க்கும்போது, தேசத்தில் எழும்பியிருக்கிறதான பாவத்திற்கும், தேசத்தில் கூடியிருக்கிறதான அக்கிரமங்களுக்கும், தேசத்தில் பெருகி இருக்கிறதான தேவனுக்கு விரோதமாய் பண்ணப்படுகிறதான செயல்பாடுகளுக்கும் கர்த்தர் விரோதமாக எழும்புகிறார் என்று அந்த பேருக்கு சார். அப்போ கர்த்தர் எழும்புகிறார். அப்போ கர்த்தர் எழும்பும் போது எதற்கு, அநீதிக்கு விரோதமாக எழும்புகிறார். நீதியின் தேவன் அநீதிக்கு விரோதமாக. உதாரணத்துக்கு சொல்லும் போது நம்ம ஆரோகண சங்கீதங்களை வாசிக்கிறோம். 120ஆம் சங்கீதம் முதல் கொண்டு 134ஆம் சங்கீதம் வரைக்கும் என்ன சங்கீதங்கள், ஆரோகண சங்கீதம். அப்போ எருசலேமை தேடி வருகிறதான இஸ்ரவேல் மக்கள் அந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது நமக்கு தெரிகிறது எவ்வளவு உற்சாகத்தோடு எவ்வளவு சந்தோஷத்தோடு இவங்க எருசலேமை தேடி வராங்க. அதே எருசலேம் மக்கள் எருசலேம்ல வந்து ஆராதிக்கும் போது எரேமியன் காலகட்டத்தில் எப்படி நடந்தது என்று பார்க்கிறோம். அதே மக்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள். அதே எருசலேமை விட்டு பின்பதாக வந்து மறுபக்கத்துல விக்கிரக ஆராதனையும் மறு தேவர்களையும் அவர்கள் என்ன செய்தார்கள், ஆராதித்தார்கள். ஆராதிக்கிறது மாத்திரமல்ல, தேவனுக்கு மிகவும் அருவருப்பான பலிகளை அவர்கள் செலுத்தினார்கள். என்ன பலினா, நரபலிகளை செலுத்தினார். நரபலின்னு சொல்லும் போது பெரியவங்களை செலுத்தல, குழந்தைகளை செலுத்தினார்கள். குழந்தைகளை பலியாக கொடுத்து அவர்கள் ஆராதனை செய்தார்கள். இதே மக்கள் அங்க போய் எருசலேம்ல தேவனை ஆராதிச்சாங்க. எருசலேம்ல கடந்து சென்ற தேவனை அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் ஆராதித்தார்கள். அதே மக்கள் திரும்பி இறங்கி வந்து உடனடியாக மறுபக்கத்தில் எருசலேமில் வெளியே என்ன செய்யறாங்க, விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள். அப்போ ரெட்ட வேஷம் அவர்களுக்குள்ளாங்க. அப்போ ஆலயத்துல ஒரு வேஷம், ஆலயத்துக்கு வெளியே போனா ஒரு வேஷம். இந்த மாதிரி இதான சூழ்நிலையில தான் கர்த்தர் எருசலேமில எச்சரிக்கும்படியாக எரேமியா தீர்க்கதரிசி அழைக்கிறார். ஒரு கடினமான சூழ்நிலை இல்லையா? எரேமியாவுக்கு எங்க கஷ்டப்பட வேண்டியதான வேலையே கிடையாது. என்ன பண்ணிருக்கலாம், அவருக்கு சாதாரணமா போய் ஆசாரிய பணியை செஞ்சிருக்கலாம். ஆசாரிய பணி செய்யறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் ரூம்ல இருக்கலாம், எழும்பி வரலாம், அவருக்கு உண்டானதான எல்லா சலுகை அவருக்கு வந்திருக்கும். ஆகாரத்துக்கு ஆகாரம், சாப்பாட்டுக்கு சாப்பாடு, கறிக்கு கறி, எல்லாமே அவரை தேடி எருசலேமில் வருகிறது. அதை பயன்படுத்தினா மாத்திரமே அவங்க போதும். ஆனா கர்த்தர்
அவரை அதுக்காக அழைக்கல, உட்கார்ந்து கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு கர்த்தர் அழைக்கல. அது பண்றவங்க பண்ணிருக்கட்டும். உன்னை அழைத்தது வேறொரு விஷயத்திற்காக. இந்த மக்களுடையதான வாழ்க்கை மாற வேண்டும். நான் இவர்களை நேசிக்கிறேன். இவர்கள் அழிந்து போக கூடாது. இவர்கள் மேல் என்னுடைய கிருபை இருக்கிறது. நான் இவர்களை இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இவர்கள் முற்பிதாக்களை எகிப்திலிருந்து சுமந்து கொண்டு வந்து சொந்த தேசத்தை கொடுத்து நியாயாதிபதிகள் காலத்திலிருந்து அவர்களை நடத்தி ராஜாக்களாக மாற்றி இந்த நாட்டில் பாருங்க இந்த ஜனங்கள் அழிந்து போவது என்னுடைய சித்தம் இல்லை. அதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? எரேமியா தீர்க்கதரிசி எச்சரிக்கும்படியாக அழைக்கிறார். 1ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிடுங்கவும். அப்போ எரேமியா ஊழியம் என்ன தெரியுமா? முதல்ல என்ன செய்யணும்? பார்க்கணும். இல்ல அது பார்க்கணும் இல்ல, பாரு நெக்ஸ்ட் தான். அந்த பாருன்னு சொல்றது கவனிக்கிறதுக்கு. ஓகே, அடுத்து வாசிங்க. பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும். அப்ப பாருங்க, இந்த ஊழியம் தான் எரேமியாவுக்கு கொடுத்தார். ஒண்ணு அவர் என்ன செய்யணும்? பிடுங்கவும் இல்லையா? பிடுங்கவும். அடுத்தது என்ன செய்யறாரு? இடிக்கவும். அடுத்தது அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நடவும். அப்ப இவ்வளவு ஒரு ஊழியக்காரனாக எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுத்ததான ஊழியம். இதுதான் எரேமியாவுடைய ஊழியம். அப்ப உங்களை பார்த்து என்ன ஊழியம்னு கேட்டா உங்களுக்கு ஒரு என்ன இருக்கணும்? உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். நான் என்ன ஊழியம் பண்றேன்னு எனக்கே இப்ப தெரியலன்னா நான் ஊழியக்காரன் இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. உதாரணத்துக்கு ஸ்கூல்ல போனீங்கன்னா நீங்க என்ன டீச்சர், நீங்க டீச்சர். ஓகே, நான் டீச்சர் வேலை சார். என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் இந்த சப்ஜெக்ட்ல நான் ஸ்பெஷலைசர் இல்லையா? இப்ப சில கிண்டர் கார்டன் இல்லைன்னா பிரைமரி ஸ்கூல் இந்த சொல்லும் போது எல்லா பாடத்தை அந்த டீச்சர் எடுத்துட்டு போவாங்க. ஆனா ஒரு ஹை ஸ்கூல் லெவலுக்கு அந்த டீச்சர் மாறும்போது ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒரு டீச்சர் மாறுறாங்க இல்லையா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். அதாவது அந்த பிரைமரி வந்த உடனே டீச்சர் மாறுவாங்க. முன்னாடி பிரைமரி ஜூனியர் ஸ்கூல்ல இருக்கும்போது 1 முதல் 3ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே சப்ஜெக்ட் ஒரே டீச்சர் தான் பண்ணாங்க. ஆனா எப்போ இந்த சப்ஜெக்ட் மாறுகிறதோ உடனடியாக ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு டீச்சர், ஸ்பெஷலைசேஷன். அதே மாதிரி கர்த்தர் நம்மளை என்ன ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நமக்கு எல்லாருக்கும் ஒரு பார்வை அறிந்திருக்குன்னு தெளிவான அறிவு இருக்க வேண்டும். ஆமே, அநேகர் சபையை ஆரம்பிக்கிறாங்க. சபை ஆரம்பிக்கும் போது லெக்கை இல்லாமல் ஆரம்பிக்கிறார்கள், தரிசனம் இல்லாமல் ஆரம்பிக்கிறார்கள். ஊழியத்துல எந்த பகுதியில போகணும், எப்படி போகணும்னு கர்த்தர் அழைத்துதான் அழைப்பை விட்டு நடக்கிறாங்க. பல நேரத்துல நம்முடைய சோதனையின் காலம் வரும்போது ஊழியத்துடைய தரிசனம் என்ன செய்கிறது? மாறுகிறது. எப்படி மாறுகிறது? நமக்கு அட்வைஸ் பண்ணுவதற்கு நிறைய பேர் வருவாங்க. அந்த சமயத்துல நீ இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி சொன்னா நல்லா இருக்கும், இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு பல அபிப்பிராயம் என் வாழ்க்கையில் நடந்ததுதான். பல அபிப்பிராயம் சொல்லுவாங்க. அப்ப அந்த அபிப்பிராயத்தை சொல்லும் போது சாதாரணமா என்ன நடக்கும்? நம்முடைய சிந்தை மாறும். அவங்க சொல்றது நல்லா இருக்கே, இப்படி கீழ்படிச்சா நமக்கு இப்படி நடக்குமே அப்படின்னு ஒரு யோசனை வருது. ஆனால் கர்த்தர் இடத்துல நம்ம கேட்கும்போது கர்த்தர் சொல்வாரு, அவரை அழைச்ச அழைப்பு வேற, உன்னை அழைச்ச அழைப்பு வேற, உன்னுடைய தரிசனம் வேற, அவங்களுக்கு கொடுத்த தரிசனம் வேற, அவங்க ஊழியத்தில் இருக்கிறதான எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அவங்க இப்படி நடந்தாங்க, ஆனா உன் வாழ்க்கையில அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல உன்னை காப்பாத்துது. உதாரணத்துக்கு, அதாவது ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஒரு கைப்பக்கம் இருக்கும் சமையல் செய்யறதுல இல்லையா? சொல்லுங்களேன். ஆமா, அதாவது ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஒரு கைப்பக்கம் இருக்கும். ஒவ்வொரு பெயிண்டருக்கும் ஒரு செவுத்துல அடிக்கிற பெயிண்ட் இருக்கும், ஒரு ஆர்டிஸ்டுக்கும் ஒரு டெக்னிக் இருக்குது, ஒரு ஐடியா இருக்குது. அப்போ அதே போலதான் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அதாவது ஊழியத்திற்கு அதாவது தனிமையான ஒரு பார்வையோடு கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். நான் சொல்றேன், நம்முடைய விரல் ரேகை, நம்முடைய கண்ணு ரேகை, நம்முடைய முடி, நம்முடைய டிஎன்ஏ எல்லாமே வித்தியாசம். இதை இந்த டிஎன்ஏவோட இன்னொருத்தர் பிறக்கவும் முடியாது, என்ன போல இன்னொருத்தர் பிறந்ததும் கிடையாது இல்லையா? இன்னும் உருவாகவும் இருந்ததில்லை, இன்னும் நமக்கும் எனக்கு உண்மைதாக இருந்ததும் கிடையாது. இது நானே தான். நீங்கள் வைக்கிற அடையாளம் உங்களதே தான். அப்போ இங்க இதே எரேமியாவை கர்த்தர் அழைக்கும் போது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை எப்படி செய்திருக்கிறேன்? பிடுங்கவும், கவிழ்க்கவும், தள்ளவும், அழிக்கவும், நாடவும், கட்டவும் அழைத்திருக்கிறேன். அப்போ இவ்வளவு எத்தனை காரியங்கள் சொல்லுது? 1 பிடுங்கிறது, 1 2 இடிக்கிறது, 3 அழிக்கிறது, 4வது கவிழ்க்கிறது. இப்ப 4 காரியங்கள் நெகட்டிவா பேசுது. 4 காரியங்கள் நெகட்டிவிட்டி. ஆனா கடைசியில 2 காரியத்தை பாருங்க, அங்க என்ன சொல்லப்படுது? கட்டவும் நடக்கும். அப்போ இது அங்க என்ன சொல்ற? நம்பிக்கை கொடுக்குது. ஒரு 4 காரியங்களை எச்சரிக்கும் போது
ரெண்டு காரியம் நம்பிக்கை கொடுக்கும். அப்ப இந்த எரேமியா தீர்க்கதரிசியுடைய குறிக்கோள் என்னன்னா, கர்த்தர் கண்டிப்பாக அவர் என்ன செய்வார், நீங்கள் செய்ததான அக்கிரமங்களுக்கு உண்டானதான பலனை கர்த்தர் தருவார், அதுக்கு உண்டானதான தண்டனை உங்களுக்கு உண்டு. ஆனா அந்த தண்டனையோட உங்களை கர்த்தர் என்ன செய்யல, விடல. ஒரு நம்பிக்கை கர்த்தர் மறுபடியும் தருவார். ஒரு நம்பிக்கை உங்களுக்கு மறுபடியும் உருவாகிறது. நீங்கள் ஆனபடியால நீங்கள் இப்படியே அழிந்து போவீர்கள் என்று நாம் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு நம்பிக்கை உருவாகும் என்று எரேமியா சொல்லுகிறார். உதாரணத்துக்கு நமக்கு 51ஆம் அதிகாரம், எரேமியாவுடைய 51ஆம் அதிகாரம், அதுல 31ஆம் வசனத்துல கொஞ்சம் படிங்க. சரி 51 52 52 32ஆம் வசனம். 32 அவனோடு அன்பாய் பேசி, இல்ல 31ல இருந்து படிங்க. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 25ஆம் தேதியிலே ஏவில்மே ரதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோடு அன்பாய் பேசி. பாருங்க, இவனை அடிமையா கொண்டு போனதான் யாருங்க, இந்த எருசலேம் ராஜா யெகோயாக்கீமை அடிமையா கொண்டு போன பிறகு இப்ப என்ன நடக்கிறது, அங்க சிறைச்சாலை இருந்த அவனோடத்துல இவர் எப்படி மாறாரு, இப்போ அன்பாய் பேசி அவனுடைய ஆசனத்தை தன்னோட பாபிலோனில் இருந்த ராஜாக்களுடைய ஆசனங்களுக்கு மேலாக வைத்து, அப்போ அவனை பாபிலோன்ல இருக்கிறதான எல்லா பிரதானிகளை பார்க்கல ஒரு உன்னத ஸ்தானத்தை கொடுத்து, அடிமைதான் அங்க பாபிலோன்ல ஒரு உன்னத ஸ்தானத்தை கொடுத்து அவனுடைய சிறையிருப்பு வஸ்திரங்களை மாற்றினான், அவனுடைய ஜெயில் டிரெஸ் மாத்திட்டு அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் தன் சமூகத்தில் நித்தம் போஜனம் பண்ணும்படி ராஜா உட்கார்ந்து சாப்பிடுற இடத்துல மறுபடியும் இவரை உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தான். ராஜா சாப்பாடே கொடுத்தான். எனக்கு இது சொல்லும் போது ஒரு பழைய ஞாபகம் இருந்துச்சு. அதாவது இந்தியாவில் அலெக்சாண்டர் மகாராஜா இந்தியாவை பிடிக்கும்படியாக வரும்போது போரஸ் நினைக்கிறார் பேரு, அந்த ராஜாவிடத்துல ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய போரஸ் அம்பின்னு சொல்ற ரெண்டு ராஜாக்கள் இருந்துச்சு இங்க மேல, அதாவது நம்முடைய ஏறக்குறை அந்த பார்டர். அப்ப இவர் வந்த போது என்ன பண்ணாரு, பஞ்சாப் பக்கத்துல தான் அந்த யுத்தம் நடக்குது. யுத்தம் நடந்த பின்பு அம்பின்னு சொல்றவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த போரஸ்ன்னு சொல்றவன் காட்டி கொடுத்துருக்கான். அப்போ காட்டி கொடுத்த உடனே அப்போ கடைசியில இந்த போரஸ் தோத்துட்டார். அப்போ அப்பதான் அலெக்சாண்டருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்தியா மக்கள் என்ன செய்யறாங்க, யானையில வந்து யுத்தம் பண்றதை பார்த்தாங்க. அவங்க எல்லாம் குதிரை படம் தான் பார்த்திருக்காங்க, யானை படம் பார்த்தது இல்ல. முதல் முறையா தான் அந்த ஆளு வந்து இந்தியாவில் வரும்போது குதிரை படை பார்த்தாங்க, சரி யானை படையை பார்த்தாங்க. அப்போ இவர்கள் தோற்பதற்கு ஒரு மெயின் காரணம் என்னன்னா, மழை, பெரியதான ஒரு மழை இந்த பக்கத்துல இருந்து வருதுனால இவங்க நிக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்போ எப்படியோ தோத்துட்டாங்க. தோத்துற உடனே அலெக்சாண்டர் கேட்டார் அந்த ராஜாவை பார்த்து, அவரை சங்கிலியில போட்டு இப்படி கட்டி வச்சிருக்கும் போது உனக்கு என்ன வேணும்னு கேட்டா போது அந்த போற சொன்னது ஒரு வார்த்தை, பாரு நானும் ராஜா நீயும் ராஜா, எனக்கு ராஜ மரியாதை கொடுக்கணும். அப்ப என்ன ராஜாவை நீ என்ன செய்யணும், எனக்கு மரியாதை தரணும். என்னை வந்து கேவலப்படுத்தி இந்த சங்கிலியில போடுவதற்கு நான் இஷ்டப்பட்டது. அப்போ அதே போலதான் இங்க இந்த யெகோயாக்கீமை அவிழ்த்து விட்டான்னு நினைக்கிறேன். அப்புறம் தெரியாது, அவ்வளவுதான். அப்ப இந்த யெகோயாக்கீமை இந்த நெபுகாத்நேசர் ராஜா, பாபிலோன் ராஜா என்ன செய்கிறாரு, அவனை உயர்த்தி, அது மாத்திரமல்ல அந்த பந்தியில அவரை அமர செய்தார். அப்ப இது என்ன அர்த்தம் இல்ல, அது அர்த்தம் என்ன, இப்ப இவ்வளவு நேரம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்த்தோம், ஒரு நம்பிக்கை கடைசியில ஒருவர் தண்டித்தார் கர்த்தர், இல்லன்னு இல்ல, கர்த்தர் மெதுவாக தண்டித்தும் அவர் என்ன செய்தாரு, அவர் என்ன செய்யல, முற்றுமாக அழிக்கல, அதுக்கு பதிலாக ஒரு கிருபையை கொடுக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியுடையதான மெயின் மெசேஜ் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக எச்சரிப்புல தான் ஆரம்பிக்கிறாரு, ஆனா முடிக்கும் போது கிருபையும் நம்பிக்கையில அதை செய்யறாரு, முடிக்கிறாரு. இதுதான் இந்த எரேமியா தீர்க்கதரிசியுடையதான சாராம்சம், பொதுவாக இருக்கிற சாராம்சம். அப்போ தேவ பிள்ளைகளே, நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு காரியம், தேவனாக கர்த்தர் நம்மளை தண்டிக்கிறார். நம்முடைய குறைவுகளுக்கு, நம்முடைய மீறுதலுக்கு நம்மளை தண்டிக்கிறார். எப்படி தண்டிக்கிறாரு, அவர் கடும் கோபம் கொள்ளுகிறார், சடிதியில அவருடைய கோபம் பச்சை அழிக்கிறார். ஆனால் என்ன செய்யறாரு, மெதுவாக தண்டிக்கிறார் இல்லையா. அவர் அரைஞ்சா
நம்ம யாருமே இருக்க மாட்டோம். ஆனா என்ன செய்யறாரு, தாங்க மாட்டான்னு சொல்லி அந்த கோபத்தை என்ன செய்யறாரு, கண்ட்ரோல் பண்றாரு. அப்போ அதே போல தேவனாகிய கர்த்தர், உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு பிள்ளையோ ஒரு அப்பாவும் விளையாடும் போது அந்த பிள்ளை இடத்துல அந்த அப்பா வந்து WWE விளையாடும் போது அந்த பிள்ளை கிட்ட அந்த அப்பா ஜோரா என்ன செய்ய மாட்டாங்க. அவர் தெரியும் அவருடைய பலன் எங்க இருக்கு, இந்த குழந்தையுடைய பலன். அது ஜோரம் அடிக்க மாட்டாங்க, சும்மா விளையாட்டு தான். அதே மாதிரிதான் கர்த்தருக்கு தெரியும் இவங்க எவ்வளவு தாங்குவாங்க. அதுக்கு மேலாக கர்த்தர் என்ன செய்யறது, திராணிக்கு மேலாக ஒருவரை யாரை கர்த்தர் என்ன செய்யல, சோதிக்கிறது இல்லை. அப்போ இங்க வாசிச்சது போல கர்த்தர் எரேமியாவுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். எரேமியாவோட ஊழியம் என்ன, இடிப்பதற்கு, பிடுங்குவதற்கு, கட்டுவதற்கு, கவிழ்க்குவதற்கு, நடுவதற்கு கர்த்தர், அழிப்பதற்கு கர்த்தர் எரேமியாவுக்கு இந்த கட்டளை கொடுத்தார். சரி, அப்ப யாருக்கெல்லாம் கர்த்தர் எங்கெல்லாம் இந்த எரேமியாவுக்கு அதிகாரத்தை கொடுத்தார் அது நமக்கு பார்க்கலாம். அதாவது அதே 10ஆம் வசனத்துல முதல் வரிய வாசிங்க. எரேமியா 10 1 அதிகாரம் 10ஆம் வசனம். 1 அதிகாரம் அதுதான் பார்ப்பிடவும் இடிக்கவும் இல்ல அது ஆயிடுச்சுங்க. அப்ப யாருக்கெல்லாம் அங்க சொல்லப்படுது, ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன். அப்ப ராஜ்யங்கள் மேலும் ஜாதிகள் மேலும் கர்த்தர் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னோட சொன்னார். ஓகே, அப்ப ஒரு லொகேஷனை கர்த்தர் கொடுக்கிறார் யாருக்கு, எரேமியா. அப்ப என்னுடைய ஊழியத்திற்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு, லொகேஷன் வச்சிருக்கிறாரா? எனக்கு ஒரு ஊழியத்துல லொகேஷன் இருக்கு. ராஜ்யங்கள் மேல பல ராஜ்யங்கள் அவரு, அதாவது நான் என்ன சொல்றேன்னா என்னுடைய ஊழியத்துக்கு கர்த்தர் என்னுடைய பர்சனல் ஊழியத்துக்கு லொகேஷன் கொடுத்திருக்காரு. ஆனா அப்படி கிடையாது, புதிய ஏற்பாட்டுல அப்படி இல்ல. புதிய ஏற்பாட்டுல எப்படின்னா பூமி எங்கும் போய் சாகல ஜாதி எடுத்து ஒரு ஏரியாவை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணல, இந்த இடத்துலதான் நீ ஊழியம் பண்ணி, இங்கதான் நீ ஊழியம் பண்ணி சாகணும்னு கர்த்தர் யாருக்கிட்ட சொன்னதே கிடையாது. ஒருவேளை கர்த்தர் அழிந்து போற ஆத்மாவுக்காக ஒரு லொகேஷனை கர்த்தர் நமக்கு அனுப்பலாம். ஓகே, அது நம்ம அங்க போற சுவிசேஷத்தை சொல்றோம், அங்க ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுத்துறோம், எல்லாம் ஓகே. 50 வருஷமா இன்டர்னல் லைஃப் மினிஸ்ட்ரி இங்க இருக்கு, ஜோனி குட்டி பாஸ் இங்க இருக்கிறார், அது கடைசி வரை இங்கதான் இருக்கணும்னு அங்க ஒரு லொகேஷன் ஒரு என்ன பின் பாயிண்ட் கர்த்தர் வச்சதே கிடையாது. அப்படின்னா எல்லா அப்போஸ்தலரும் ஒரே இடத்துல தானே இருந்திருக்கணும் இல்லைங்களா? பவுல் எங்கெல்லாம் பிரயாணம் பண்ணார், எத்தனை சபையில கட்டினார். ஆமா, பட்டணம் தோறும் கிராமங்கள் தோறும் நாடுகள் தோறும் கப்பல்ல பிரயாணம் செய்து வேதும் அதேதான், அப்போஸ்தலனாகிய யோவானும் அதேதான். யாருமே ஒரு லொகேஷனை பிடிச்சு உட்கார ஏன் விடலைன்னா சபை வளராது. இல்லைன்னா ஒரு மூலையில ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டோம்னா சபை வளராது. சபை வளரணும் என்ன பண்ணணும், சபை பெருகணும், போகணும், ஓடுனாதான் ஆகும். அப்போ ஜாதிகளோடு களவராதவர்கள் இவர்கள் என்று எஸ்தேர் புஸ்தகத்துல இந்த யூதர்களை பார்த்து யார் இவர் சொல்றாரு, ஹாமான் குறை சொல்றாரு. அதே போலதான் நம்ம என்ன செய்யற, கர்த்தர் இந்த உலகத்துல வைத்தாலும் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம தரிப்பதற்கு கர்த்தர் என்ன செய்யல, அனுமதிக்கல. அப்ப இந்த லொகேஷன்ல நம்ம இருக்கிறது அது நிரந்தரம் அல்ல, ஒரு ஆரம்பம் தான். ஆனா அங்கிருந்து பழகி பெறுவதற்கு தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப இங்க பார்க்கும்போது கர்த்தர் எரேமியாவை எங்க அழைத்திருக்கிறார், ஜாதிகளோடும் ராஜ்யங்களுக்காகவும் இல்லையா அவரை உயர்த்துகிறார். தீர்க்கதரிசியாக கர்த்தர் அவரை பயன்படுத்துகிறார். அப்போ நீங்க உங்களுக்கு புரிஞ்சுச்சா அவருடைய ஊழியம் எங்க இருந்துச்சு, அவருடைய ஊழியம் என்ன, இதுதான் அவருடைய தரிசனம். கர்த்தர் திட்டம் தெளிவாக எரேமியாவிடத்துல சொல்லி இருந்தார். ஓகே, அப்போ பார்க்கலாம். அப்போ இந்த தேசத்தில் இருக்கிறதான மக்களுடைய பாவங்கள் என்ன, முதல்ல அவர்கள் அதாவது செய்ததான பாவங்களுக்காக, அவர்கள் செய்ததான மீறுதல்களுக்காக, தேவனுடைய வசனத்தையும் காரியங்களையும் அவர்கள் மீறின நிமித்தமாக கர்த்தர் அவர்களை எச்சரித்தார். யாரை எச்சரித்தார், யூதாவில் உள்ள எருசலேமில் உள்ளதான ஜனங்களை கர்த்தர் எச்சரிக்கிறார். அப்போ எச்சரித்தது மாத்திரமல்ல, யாரெல்லாம் மனம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என்ன உண்டு, கர்த்தர் ஒரு மன்னிப்பையும் ஒரு ஒரு சீர்திருத்தத்தை கொடுத்து கர்த்தர் தம்முடைய கிருபை ரட்சிப்பினாலே அவரை ரட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ அடுத்ததாக அங்க பார்க்கும்போது இன்னொரு வார்த்தை பார்க்க, இஸ்ரவேலின் மீதியானவர்கள் 19 தடவை அந்த ஒரு வார்த்தை இந்த எரேமியா புஸ்தகத்துல வருகிறது. தி ரெமினன்ஸ்னா இஸ்ரவேல்ல பாக்கியா வந்தவங்க, அதாவது மிச்சம் அந்த ஜனங்கள், மீதியானவர்கள். அப்போ இந்த வார்த்தை 19 முறை நம்மளுக்கு அது பார்க்க முடியும். அதுக்கு ஒரு 2 வசனத்தை நமக்கு பார்த்துடலாம்.
அது 6:9 வாசிங்க ஆண்டி. எரேமியா 6:9. திராட்சை குலைகளை அறுக்கிறவனை போல உன் கையை திரும்ப கூடைகளின் மேல் போடேன் என்று சொல்லி அவர்கள் இஸ்ரவேலிலே மீதியாயிருந்த கனியை திராட்சை செடியின் கனியை போல் நன்றாய். அப்ப இஸ்ரவேலில் மீதியாயிருந்தவர்கள் 11:23ங்க. 23. அவர்களில் மீதியாய் இருப்பவர்கள் இல்லை. அப்ப இந்த வார்த்தை மிகுதியாக இருப்பவர்கள். அப்ப இந்த வார்த்தை 19 முறை அதை எக்ஸ்பிளைன் பண்ணது. அது பல காரணத்தோடு பல உதாரணங்களோடு சொல்லப்படுகிறது. அது நம்ம இன்னொரு முறை நமக்கு அதை பார்க்கலாம். ஆனால் இப்ப பார்க்கும்போது அது ஒரு ஹைலைட்டான ஒரு வார்த்தை இந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்து. சரி, அப்ப முதல் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்கிறோம்? எரேமியா தீர்க்கதரிசியுடையதான அழைப்பை குறித்து பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அந்த அழைப்பிலேயே அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் நமக்கு தெரியுது. என்னென்ன அவர் எந்தெந்த ராஜாக்களுடைய காலத்துல அவர் இருந்தார் என்று நாம் அறிகிறோம். அதை வாசிங்க ஆண்டி அந்த வசனத்தை. இது 11 இல்ல 1-2 1ஆவது 2ஆவது வசனம் 3ஆவது வசனம் 2-3 வாசிங்க. ஆமோனுடைய குமாரனாகிய யோசியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களில் அவன் அரசாண்ட 13ஆம் வருஷத்தில். அப்போ யோசியா ராஜா இருந்தாரு. அடுத்ததாக பார்க்கும்போது 3ஆம் வசனத்துல அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களில். அதுக்கப்புறம் யோசியாவின். அப்ப அங்க 3 ராஜாக்களை பத்தி அங்க சொல்லப்படுது. ஒன்னு ஜோசியா, அடுத்தது யோயாக்கீம், அடுத்தது செதேக்கியா. இந்த 3 ராஜாக்களுடைய காலத்துல தான் யார் இருந்தார்? முக்கியமாக எரேமியா தீர்க்கதரிசி இருந்தார். அப்போ இவரோடு சேர்ந்து ஊழியம் பண்ணதான மற்ற தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேலில் இருந்தார்கள். யாரெல்லாம் பார்க்கலாமா? ஒன்னு எசேக்கியேல் இருந்தாரு, இன்னொன்னு செபனியா இருந்தாரு, ஹாபக்குக் இருந்தார். இந்த 3 தீர்க்கதரிசிகளும் எரேமியாவுடைய காலத்துல தான் அவர்களும் இருந்தார். எரேமியா எசேக்கியேல் அவர் வெறும் தீர்க்கதரிசி இல்ல, அவரும் ஆசாரியர் தான். அவரும் ஆசாரிய ஊழியம் தான் அவரும் பண்ணிட்டு இருந்தாரு எங்க பாபிலோன்ல. அப்போ இந்த செபனியா, எசேக்கியேல், ஹாபக்குக் இவர்களும் கண்டெம்பரரி, அதாவது அவரோடு சேர்ந்து அங்கே அவர்களும் தீர்க்கதரிசன ஊழியங்களை செய்தார்கள். அப்ப நீங்க செபனியா, ஹாபக்குக்கெல்லாம் வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும் இதோடைய சாராம்சம் என்ன, இது எந்த காலத்துல சொல்லப்படுகிறது. அதுதான் அந்த டைம் பீரியடை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த புஸ்தகம் எப்போதுக்காக எழுதப்பட்டதுன்னு உங்களுக்கு ஈஸியா ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அதாவது இந்த காலத்துல இருந்து இந்த காலம், இந்த காலத்துல இருந்து இந்த காலம் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்தை வச்சு நீங்க கணிச்சீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் இந்த புஸ்தகம், இந்த தீர்க்கதரிசி யாரை குறித்து பேசுகிறார், எதற்காக பேசுகிறார், இதை குறித்து நோக்கத்தோடு அவர் பேசுகிறார் என்று நம்ம அதை குறித்து நமக்கு தியானிக்கணும். சரி, அப்போ இந்த புஸ்தகத்துல முதல் 1ஆம் அதிகாரம் முதற்கொண்டு 24ஆம் அதிகாரம் வரையிலும் நமக்கு என்ன பார்க்க முடியும் என்று பார்க்கிறோம். கர்த்தர் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் என்ன செய்யறாரு? அக்யூஸ் பண்றாரு. அக்யூஸ் பண்ணும்போது என்ன சொல்றாரு? தமிழ் வார்த்தை என்ன? அக்யூசேஷனுக்கு குற்றப்படுத்துகிறார். கர்த்தர் என்ன செய்யறாரு? 1ஆம் அதிகாரத்துல இருந்து 24ஆம் அதிகாரம் வரையிலும் குற்றப்படுத்துகிறார். அவர்களுடைய குற்றங்களை சொல்லி அவர்களை எச்சரிக்கிறார். இஸ்ரவேல் மக்களை எச்சரிக்கிறார். 1ஆம் அதிகாரம் முதற்கொண்டு 24ஆம் அதிகாரம் வரையில் இதை பார்க்க முடியும். அப்ப என்னென்ன காரியங்களுக்காக இவர்கள் செய்கிறதான விக்கிரக ஆராதனை முதல்ல. அடுத்ததாக பார்க்கும்போது இவர்கள் அதாவது அந்த கம்யூனிட்டியில இருந்ததான அந்த மக்கள் இருந்ததான அதாவது பலவீனமான சொசைட்டி, அதாவது ஒதுக்கப்பட்டதான ஜனங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அதாவது ஏழைகளை, அடுத்ததாக விதவைகளை, அதாவது அநாத ஜனங்களை, பெண்களை, இவர்களெல்லாம் என்ன பண்ணாங்க? இந்த ஜனங்க ரொம்ப கேவலப்படுத்தி ஒரு மாதிரி ஒரு தேவையில்லாத ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கு கர்த்தர் விரோதமாக எழுப்பினார். அடுத்ததாக நம்ம பார்க்க முடிகிறது இஸ்ரவேல் இருந்ததான ராஜாக்கள், ஆசாரியர்கள், அதாவது கள்ள தீர்க்கதரிசிகள், இவர்களுக்கு விரோதமாகவும் கர்த்தர் என்ன செய்தார்? எச்சரித்தார், குற்றப்படுத்தினார், அவர்களை குற்றப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கும்போது அதாவது அந்த தேசத்தில் இருந்ததான மற்ற குடிமக்கள், அதாவது வெளிநாட்டில இருந்து வந்து சேர்ந்த அந்த மக்களுக்கும் அவர்கள் என்ன செய்தார்கள்? விரோதமாக எழுப்பினார்கள் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு எங்க பார்க்க முடியும்? விசேஷமாக அந்த 7ஆம் அதிகாரம், எரேமியா 7ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு பார்க்க முடிகிறது. அங்க எரேமியா பிரசங்கம் பண்றார். எங்க பிரசங்கம் பண்றாருன்னா தேவாலயத்துக்கு முன்பதாக பிரசங்கம் பண்றார். அப்போ பிரசங்கம் பண்ணும்போது இவர்களுடையதான குற்றங்களை குறித்து, அவர்கள் செய்கிறதான அக்கிரமங்களை குறித்து பேசுறார். வாசிக்காண்டி 6ஆம் வசனம்.
6ஆம் வசனமா? பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத ரத்தத்தை இந்த ஸ்தலத்தில சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களே ஆகிய அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலம் குடியிருக்க பண்ணுவேன். இருப்பீர்கள் ஆகியல்னு சொன்னா அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஆமா, அப்ப இந்த அக்கிரமங்களை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்றாரு, உங்க வழிகளை நீங்க விட்டு நீங்க விலகி சரியானீங்கன்னா நிச்சயமாக உங்களை நான் செய்வேன், இந்த பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுப்பேன், கண்டினியூ பண்ண வைப்பேன். அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம என்ன செய்யறோம், ஓட்டு போட்டு அரசாங்கத்தை வர வைக்கிறோம். அதாவது நம்ம தான் தீர்மானிக்கிறோம் இந்த அரசாங்கம் வேணுமா வேண்டாமா. அதே மாதிரிதான் யார் இருக்கணும், இது கர்த்தர் கொடுத்த தேசம், இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் கொடுத்த தேசம். அதே கர்த்தர் தான் பிளான் பண்ணாரு, இவன் கண்டினியூ பண்ணமா பரலோக ஒரு ஓட்டு போடுது. அதாவது தேவனாகிய கர்த்தர் சூஸ் பண்றாரு, இவங்க கண்டினியூ பண்ணமா வேண்டாமா. அதாவது எனக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு உண்மைதான், அது நான் சரியா பயன்படுத்தலைன்னா அது பிடுங்கும் அவருக்கு தெரியும். சரி, அப்போ அடுத்தது என்ன பண்ணாங்க? இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். அப்ப பொய் வார்த்தைகளை நம்புறவர்கள் இவர்கள். நீங்கள் திருடி கொலை செய்து விபச்சாரம் பண்ணி பொய்யானையிட்டு பாகாலுக்கு தூபம் காட்டி நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக பெற்றீர்களே என்று அங்கே ஆராதனை பண்ணிட்டு வந்து இங்க வந்து ஆராதனை செய்யறாங்க. அப்போ ரெட்ட வேஷம், பாகாலுக்கும் தூபம் காட்டுறாங்க, யெகோவா தேவனுக்கும் தூபம் காட்டுறாங்க. பாகாலுக்கும் பலிகளை கொடுக்கிறார்கள், யெகோவாவுக்கும் பலிகளை கொடுக்கிறார்கள். யாரை திருப்திப்படுத்த முடியும்? யார் பதில் கொடுப்பார்? அதாவது பாகால் தெய்வம் என்றால் பாகாலை சேவிங்கள், இஸ்ரவேல் இருக்கிற தேவன் உண்மையான தேவனால் இஸ்ரவேல் இருக்கிற தேவனை அவரை சேவிங்கள் என்று எலியா வந்து சவால் விடுறார். 850 பேரு ராத்திரி காலையில வந்து சாயங்காலம் வரைக்கும் ஆராதனை செலுத்தி அக்கினி வர முடியாத அளவுக்கு தோற்று போய் கடைசியில் எலியாவுடையதான சிறு ஜெபத்தை கர்த்தர் பரலோகத்திலிருந்து கேட்டு உடனடியாக அக்கினி அனுப்பி பலிபீடத்தை நக்கி போடுற அளவுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்யறார். அந்த சரித்திரம் எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிடும். மறுபடியும் என்ன செய்யறாங்க? தீங்கான காரியங்களை செய்யறாங்க. இன்னொரு விஷயத்தை நீங்களே பார்க்கிறீங்க, உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போன பின்பு யுத்தத்துல தோற்று போய், அதாவது ஏலியுடையதான பிள்ளைகள் அந்த யுத்த காலத்துல வெட்டப்பட்டு உடன்படிக்கை பெட்டியானது இவர்கள் சுமந்து கொண்டு போய் பெலிஸ்திய ஆராதனை ஸ்தானத்துல வைத்த போது யார் வீழ்ந்து கிடந்தது முன்னாடி? தாகோன். அப்போ தேவனாகிய கர்த்தர் எருசலேமில் இருக்கிறதான யெகோவா தேவன் வல்லமை உள்ளவர் என்று எப்பவே நிரூபிக்கப்பட்டும் இந்த ஜனங்கள் மறுபடியும் அதே ரிப்பீட் பண்றாங்க, அதே ரிப்பீட் செய்யறாங்க. அப்போ இதே போலதான் நம்முடைய சபைகளை கூட நம்ம சோதிச்சு பார்க்க வேண்டியதானே இருக்கு. பழைய சடங்குகள், பழைய தீட்டான பாரம்பரியங்கள், சொல்ல போனா எத்தனையோ விஷயங்கள் சொல்லணும், அப்புறமா அதே நமக்கு நேரம் போயிடும். தேவையில்லாத சாங்கியங்கள், சத்து போன பிறகு கிறிஸ்தவ வந்து ஆவி திருப்பி வரன்னு சொல்லி விளக்கு வச்சு ராத்திரியில காத்திருக்கிறான். காலச்சு தெரியுமா? இல்லையா? நான் பார்த்தது இல்ல. ஆனா சொல்றாங்க ராவெல்லாம் உட்கார்ந்துட்டு 3 மணி ராவுக்கு அது வரதான் விளக்காணிதான். அப்போ பாருங்க, இப்ப ஏற்பட்டதான அவதூறான காரியங்கள், லட்சணம் பார்க்கிறது, ஜோதிஷம் பார்க்கிறது இல்லையா? பேப்பர்ல வந்து என்ன இந்த மாசத்துல எனக்கு என்ன நல்ல நல்ல என்ன சொல்றான், நல்ல என்ன சொல்றாரு தமிழ்ல நல்ல காலமா நல்ல எனக்கு குறித்து என்ன சொல்றானு ஜோதிஷம் என்ன சொல்றானு உட்கார்ந்து தேடுறான். ராசி பலன், ராசி பலன் தேடுறான். வீடு இந்த மூலைக்கு தான் கட்டின, அந்த மூலைக்கு தான் கட்டின, இங்கதான் பாத்ரூம் இருக்கு, அந்த பாத்ரூம் இருக்கு, யார் படுத்துட்டு இருக்கிறா? வாசுதேவன் படுத்திருக்கிறாரு, வாஸ்து பாக்குறான். புது வீட்டுல போனா என்ன பண்றாங்க? வாஸ்து இல்ல, புது வீட்டுல போனோம்னா என்ன பண்றோம்? பால் ஊத்தி கொதிக்க வச்சு பொங்க செய்யறோம். எதுக்கு செய்யறோம்? யாருக்காக? வாசுதேவனுக்கு செய்யறது. யாரு வாசுதேவன்? பரமசிவன் தான் வாசுதேவன். அவன் படுத்துட்டு இருக்கானா அவனுடைய திருப்திப்படுத்துறதுக்கு கொதிக்க வச்சு நம்ம என்ன பண்றோம்? நம்மளும் என்ன ஊத்துறோம்? கொதிக்க வைக்கிறோம்.
பெட்ரோல் பண்ணல பாம்பர் பண்ணலாம். எப்படி நீ வேற சொல்லிடு. அவ பாருங்க, வீணான பாரம்பரியங்கள். பாரம்பரியங்கள் பார்க்கும்போது ஒரு பெண்ணை நம்ம வீட்டுல ஒரு பிள்ளை வயசு வந்துச்சு, தேவ பிள்ளைகளாக நீங்க நம்ம என்ன செய்யணும்? அது ஜெபம் பண்ணி சுத்தப்படுத்தி அதை ஒழுங்குபடுத்தி அதுக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுத்து அறிவை சொல்லிக் கொடுத்து எப்படி இருக்கணும் வாழணும், இனி முதல்ல எப்படி நம்ம கட்டுப்பாட்டில் நடத்தணும் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்றாங்க? ஜல்லை வைக்கிறாங்க, தண்ணி ஊத்துறாங்க, எவ்வளவு வரவனுக்கெல்லாம் துணியை காட்டுறாங்க. வெக்க இல்லையா? சி ஃபங்க்ஷன் வச்சு சாப்பாடு போட்டு. அப்போ அதோடைய அர்த்தம் என்ன? அந்த குழந்தை ஒரு மெச்சூர் ஆயிடுச்சு, அது ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு சடங்கு அல்ல. அது ரகசியமா இருக்கு. இப்போ பாருங்க, அதற்காகவே ஒரு கூட்டம் ஆயுதத்தோடு இருக்குது. ஒரு சந்தர்ப்பம் வந்தானே, சபைக்கு போனாலும் சரி சபைக்கு போலனாலும் சரி, இதுக்காகவே ஒரு ரெடியா இருக்கு. அதுதான் சொல்றேன். அப்போ இந்த மாதிரி ஆளுங்க எப்படி இருக்காங்க தெரியுமா? பாலையும் சேவிக்கிறாங்க, இயேசுவையும் சேவிக்கிறாங்க. அப்ப கர்த்தர் என்ன சொல்வாரு? அப்பால போ சாத்தானே, வெதுவெதுப்பான உன்னை என்ன செய்வார்? அவரு வாந்தி பண்ணி போடுவார். அப்ப வெதுவெதுப்பா தான் இருக்கணும், வெதுவெதுப்பான வாழ்க்கை இல்லையா? அப்ப எது உண்மை எது போய் உங்களுக்கு இன்னும் ஆண்டவரே சொல்றாரு, தித்திப்பான தண்ணீர் கசப்பான தண்ணீர் ஒரு ஊற்று கண்ணிலிருந்து புறப்படுமோ என்று இவர் கேட்கிறார், சாலமோன் கேட்கிறார் இல்லையா? ஞானிகளின் ஞானி கேட்கிறார். ஒரு ஊற்றுல இருந்து அதே வருது இல்லை, ஒரே தண்ணீர் தான். ஆனா அதுல கசப்பு தண்ணி வராது, ஒரு கசப்பு தண்ணியோ தித்திப்பு தண்ணியோ மிக்ஸா வரவே வராது. பவுல் கேட்கிறாரு, அதாவது வெளிச்சத்து இருளுக்கு இருள் உள்ள இடத்துல வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு என்ன சம்பவம் என்ன கேட்க, சங்கதி என்ன கேட்கிற, என்ன காரியம்னு கேட்கிற, ஒளிக்கு இருளுக்கு சம்பந்தம் எதுன்ற. அப்போ எத்தனையோ வித்தியாசங்களை குறித்து வேதாகமம் திட்டம் தெளிவாக பேசி இன்னும் திருந்தாததான ஆத்மாக்களாகவே காணப்படும். வீணான பாரம்பரியங்கள், வீணான வழிபாடுகள், வீணானதான சடங்குகள், இது நிமித்தமா என்ன ஆகுது தெரியுமா? உன்னுடைய சாட்சி கெட்டு போகும். நான் ஒரு காரியத்தை சொல்றேன், மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். இந்த சபையில அதை அங்கீகரிக்கிறது இல்ல, இந்த சபையில அது அங்கீகரிக்கிறது இல்ல. ஆகையினால தேவனாகிய கர்த்தர் நாளைக்கு நியாயம் விசாரிக்கும் போது நீ போகிற சபையில அதை அங்கீகரிக்காதனால உனக்கு அதுக்குண்டான தண்டனை உண்டு என்று கர்த்தர் தண்டிப்பார். காரணம் வசனம் சொல்லுகிறது, நீ பூமியில் கட்டுகிறது பரலோகத்தில் கட்டப்படும், நீ பூமியில் அவிழ்க்கிறது பரலோகத்தில் அவிழ்க்கப்படும். அதோட அர்த்தம் என்ன? ஒரு சபைக்கு கர்த்தர் ஒரு போதகரை வைத்திருக்கிறார், ஒரு தலைவர்களை வைத்திருக்கிறார், மூப்பர்களை வைத்திருக்கிறார். அவர்கள் கூடி ஒரு தீர்மானத்தோடு ஒரு பிரதிஷ்டையோடு இந்த சபையை நடத்தும் போது அந்த சபையில் இருக்கிற மக்கள் அதை மீறி போகும்போது கர்த்தர் நிச்சயமாக அதுக்குண்டானதான தண்டனையை கர்த்தர் கொடுப்பார். அதுதான் எப்பவுமே சொல்றேன், இந்த சபையின் கட்டுப்பாட்டு உங்களால நடக்க முடியலையோ, உங்களுக்கு எந்த சபை கட்டுப்படுதோ அங்க போய் உங்களுக்கு பரலோகம் போக முடியுமா? போயிடுங்க, நல்லது. எதுக்கு இங்க இருந்து வேதனைப்படணும்? இல்லையா இல்லையா முதக்கா? எதுக்கு இங்க இருந்து கஷ்டப்படுறேன்? இப்ப டைவர்ஸ் கூட அப்படித்தானே பண்றாங்க. புருஷன மணியா கொஞ்ச நாள் வாழ்நாள் பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ அதே போலதான் கர்த்தர் அதுதான் சொல்றாரு. அப்போ எது உனக்கு எது திருப்தியா இருக்கோ அங்க போ. எதுக்கு இங்க இருந்து எல்லாரையும் வேதனைப்படுத்துற? உங்களால ஒழுங்கா இருக்கிறவங்களுக்கு என்ன உண்டாகுது? இடர்கள் உண்டாகுது இல்லைங்களா? ஒருத்தர் மீறி எல்லாரும் என்ன பண்றாரு? கோவப்படுத்துறாரு, டென்ஷன் படுத்துறாரு. இப்ப நம்ம வேதா பிரகாரமாக தவறா ஒரு விஷயத்தை செய்யறோம், இந்த வேத பைபிள் படி இது சரியில்லை அப்படின்னு நமக்கு சொல்லும் போது நமக்கு தீர்மானித்து நம்முடைய தவறை அறிந்து கொண்டு நம்ம திருத்திக் கொள்வது அது வேற விஷயம். ஆனா ஒரு சட்டத்திட்ட உதாரணத்துக்கு சொல்ல போனா ஸ்கூல்கள், நிறைய ஸ்கூல்கள் இந்த நாடுகள்ல இருக்கு. பிரைவேட் ஸ்கூல் இருக்கு, சிபிஎஸ்சி இருக்கு, ஐசிஎஸ்சி இருக்கு, எஸ்எஸ்எல்சி இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. ஆனா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் அதாவது ரூல்ஸ் இருக்கு. பாடம் ஒண்ணுதான், பாடம் ஒண்ணுதான், அங்க கொடுக்கறதுக்கான லெசன் ஒண்ணுதான். அவங்க எல்லாரும் 10ஆம் கிளாஸ்ல எல்லாம் ஒண்ணா உட்காந்து எழுதணும். ஆனா ரிசல்ட் வரும்போது எல்லாரும் போர்டு எக்ஸாம் தான் எழுதுறாங்க. ஆனா அந்த ஒவ்வொரு ஸ்கூலுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. ஒவ்வொரு ஸ்கூலுக்கு அதாவது தகுந்த மாதிரியான பிரேயர் இருக்கு.
நான் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்ச போது கிறிஸ்தவ ஜபம் தான் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஸ்ட்ரைசின் இன்னொரு ஸ்கூலுக்கு போகும்போது அங்க என்ன பண்ணாங்க, இந்து பாட்டு தான் பாடினாங்க. நான் அதை கேட்டுட்டா இருந்தோம். நாங்க அது பாடலை. அவங்க அதை சொல்லும் போது நாங்க அதை என்ன பண்ணோம், கட்டுப்பாடோட அவங்களுக்கு அவங்க பிரேயருக்கு நாங்க என்ன பண்ணோம், மரியாதை கொடுத்தோம். அவங்க ஒன்றும் பேசல. அப்போ நான் கிறிஸ்தவன், இன்னொரு பையன் நான் முஸ்லீம், நாங்க இதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீ தான் வந்து ஜாயின் பண்ண. அப்போ அதாவது ஸ்கூலுகளுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிறது போல ஒவ்வொரு சபைகளுக்கும் கர்த்தர் அதாவது ரூல்ஸ் ரெகுலேஷன் நடத்துவதற்கான அனுமதியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். முதல்ல யாருக்கு கொடுத்தாரு? பேதுருவுக்கு கொடுத்தார். அதோட அடுத்த அதிகாரங்களை பார்க்கும்போது சபைக்கு கர்த்தர் கொடுத்தார் இல்லையா? அததான் அங்க பார்க்கும்போது உன்னுடைய சகோதரன் மீறுதல் செய்யும்போது முதல்ல நீங்க போய் சொல்லுங்க, கீழ்ப்படி இல்லையா? அப்புறம் மூப்பர்களுக்கு சொல்லுங்க, மூணாவது அவனை வெளியே தூக்கி போடுங்க. அப்போ அங்கதான் சொல்றாரு சபைக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரம். நீ பூமியில் கட்டுகிறது அதாவது பரலோகத்துக்கு திறவுகோலை உங்களுக்கு அதை தந்திருக்கிறது சொல்றேன் இல்லையா? given you the key of heaven. அப்போ நம்ம சொல்ற 2-3 பேர் என் நாமத்துல எங்க கூடினாலும் அவருக்கு மத்தியில அது என்னது? பிரேயரா? பிரேயர் கிடையாது, ஆக்சுவலி டிஸ்கஷன். நம்ம இங்க தீர்மானிக்கிறது. இங்க நானும் பாஸ்டர் இல்லாட்டும் நீங்களும் நானும் மூப்பர்களும் சேர்ந்து ஒரு தீர்மானம் பண்றோம், ஆண்டவரே இந்த ஊழியத்துக்காக இதுக்கெல்லாம் இப்படி செய்யணும், அதுக்காக வளர்ச்சிக்காக நம்ம என்ன செய்யறோமோ அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். புரியுதுங்களா? அந்த தீர்மானத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். நம்ம பொதுவா ஜபத்துக்கு தான் சொல்றோம், ஜபம் இல்ல அது ஆக்சுவலி அது அங்க இருக்கிற பிளானிங். அந்த வசனம் எடுக்கலைங்களா? டைவர்ட் ஆனாலும் சும்மா சொல்லிட்டு பண்ணுவாங்க. நான் இது கற்றுக்கொண்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி அன்னில இருந்து இல்ல மத்தேயு 18-20 18-20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். அதுக்கு முன்னாடி வசனம் 18 அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாம் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப என்னதாங்க 2 பேருக்கு என்ன வேணும்? எதுக்கு வேணும்? எதுக்கு வேணும்? அது தீர்மானிக்கும். அடுத்தது 19 ஐயா பச்சை 18 படிச்சீங்கல்ல? பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ பூலோகத்தில் நீங்கள் எவை கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது யார்கிட்ட கொடுத்தார் இந்த அதிகாரத்தை? சபைக்கு கொடுத்தார் இல்லையா? அது 17ஆம் வசனத்துல உங்களுக்கு தெரியுது. 17 அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து சபைக்கும் செவி கொடுத்து இருப்பானானால் அவன் உனக்கு அண்ணானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. அப்ப சபைக்கு தீர்மானம் எடுக்குவதற்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? சொல்லுங்களேன். கொடுத்திருக்கிறார். அந்த பவர் தான் 18ஆம் வசனத்துல வாசிச்சது. நீ பூமியில் கட்டுகிறது பரலோகத்தில் கட்டப்படும், நீ பூமியில் கவிழ்க்கிறது பரலோகத்தில் அவிழ்க்கப்படும். அந்த 19ஆம் வசனத்துல பார்க்கும்போது 2 பேர் தீர்மானிக்கும் போது பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் அங்கீகரிக்கிறாரு. 20ஆம் வசனத்துல தான் தொடர்ச்சி தான் 2 பேர் நாமத்தில் எங்க கூடினாலும் அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன் என்றார். இது ஜெபமா? அது நீங்க பண்றது. இயேசு சொன்னதான சாராம்சத்தோட சொல்லுங்க. இது ஜெபம் அல்ல, இது ஆக்சுவலி சொல்றதான அந்த ஆலோசனை. இப்ப நானும் இப்போ அதாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்ப தீர்மானத்தை எடுக்கிறோம்னா பரலோகத்தின் தேவனாய் கர்த்தர் என்ன செய்யறாரு? அங்கீகரிக்கிறார். அதனாலதான் முன்னாடியே சொன்னது. அப்போ எரேமியா தீர்க்கதரிசியுடைய காலத்துல எரேமியா தீர்க்கதரிசி மிகவும் திட்டந்தெளிவோடு சொல்லுகிறாரு,
நீங்கள் பாகாலை ஆராதிச்சீர்கள் என்றால் பாராகாலை ஆராதி. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, பாகாலையும் ஆராதிச்சு அந்த ஆராதனை முடிச்சு நேரா வந்து ஆலயத்துல யெகோவா தேவனை ஆராதிக்கும் போது கர்த்தருக்கு சந்தோஷம் உண்டாகுமா வெறுப்பு உண்டாகுமா? வெறுப்பு. ரெட்ட வேஷம். அப்ப இந்த ரெட்ட வேஷம் போட்டவர்களை கர்த்தர் எப்படி அங்கீகரிப்பார்? அப்ப இது ஒரு பெரிய எச்சரிக்கையின் சப்ஜெக்ட் தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசி. இதை குறித்து நம்ம படிக்கும்போது நம்ம வாழ்க்கை எல்லாம் அதுல இதுல அடங்கி. சரி, அப்ப பாருங்க, இங்க படிச்சோம் நம்ம இந்த விஷயத்தை 21ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம இதை தியானிச்சோம் இல்லைங்களா? அடுத்தது ஒன்னு குற்றம் சாட்டினார், இரண்டாவது இஸ்ரவேலை அவர் எச்சரிக்கிறார். அப்போ அடுத்ததாக 26ஆம் அதிகாரம் முதற்கொண்டு 45ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுத்து அந்த நியாய தீர்ப்போடு நம்பிக்கையோடு முடிக்கிறார் என்று பார்க்கிறோம். இங்கதான் ஒரு சம்பவம் நடக்கிறது. எரேமியாவை என்ன பண்றாங்க, சிலவங்க கடத்தி கொண்டு போய் எகிப்துல கொண்டு போறாங்க. இப்ப அப்பேற்பட்டதான சில காரியங்கள் நடக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ அதாவது 30ஆம் அதிகாரம் முதல் கொண்டு 33ஆம் அதிகாரம் வரையிலும் இஸ்ரவேலுக்கு ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன நம்பிக்கை கொடுக்கிறார்? நிச்சயமாக அந்த ஒரு கர்த்தர் உங்களை மீட்டுக் கொள்வார், உங்கள் நாட்டை மறுபடியும் திரும்ப கொண்டு வர செய்வார், மேசியா உங்களுக்காக வழிவாசலாக உங்களோடு இருப்பார், எல்லா ராஜ்யங்களும் தேவனை அறியும்படியாக அவர் வெளிப்படுவார் என்று எரேமியா ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார் என்று நமக்கு பார்க்கணும். சரி, அங்க இன்னொரு விஷயமாக ஒரு அதிகாரத்தை நம்ம பார்க்கணும்னா முப்பத்தி 7ஆம் 5ஆம் நானும் எங்க டீச்சர் சொன்ன பார்த்தா நாங்களே 36ஆம் அதிகாரத்துல இந்த புஸ்தகத்தை குறித்து யார் எழுதினார் நமக்கு நல்லா தெரியும். எரேமியாவுடையதான தீர்க்க தரிசனங்கள் தான் இல்லைன்றதுல 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் வசனமா? நீ ஒரு புஸ்தக சுருளை எடுத்து யோசியாவின் நாட்களிலே நான் உன்னுடனே பேசின நாள் முதற்கொண்டு இந்நாள் மட்டும் இஸ்ரவேலை குறித்தும் யூதாவை குறித்தும் சகல ஜாதிகளை குறித்தும் உன்னோட சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அதிலே எழுது. அப்போ இவ்வளவு நாள் எரேமியா எழுதல, ஆக்சுவலி இப்பதான் அவர் எழுத ஆரம்பிக்கும்படியா கர்த்தர் சொல்றார். அப்போ கர்த்தர் எழுத சொன்னார்னா எழுதணும் இல்லையா? அப்ப கர்த்தர் அதுக்கு உண்டானதான வாசலை தருப்பார். இப்போ அதுக்கு இவர் யாரை எழுதும்படியாக அழைத்தார் என்று பார்க்கும்போது அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எரேமியா நேரியாவின் குமாரனாகிய பாருக்கை அழைத்தான். பாருக்கு என்பவன் கர்த்தர் எரேமியாவோடு சொல்லி வந்த எல்லா வார்த்தைகளையும் அவன் வாய் சொல்ல ஒரு புஸ்தக சுருளில் எழுதினான். அப்ப எரேமியா சொன்னாரு, பாருக் அதை எழுதினார். எரேமியா அதை சொன்னாரு, பாருக் அதை எழுதினார். ரோமக்கு எழுதின நிருபம் யார் எழுதினது? ரோமருக்கு எழுதின நிருபம் யார் எழுதின? சொல்லுங்களேன், ஏதாவது தெரிஞ்சது ஒண்ணு சொல்லுங்களேன், வாய் திறந்து ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. தெரிஞ்சோ தெரியாது, தப்போ சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். என்னங்க, பவுல் தான் நம்ம பொதுவாக சொல்றது. ஆனா பவுல் சொல்லல, பவுல் எழுதல, எழுதுன வேற ஆளு, ஆனா பவுல் சொன்னது இதே போல. அதோடைய அந்த ரோமருடைய கடைசியில் உங்களுக்கு பார்க்க முடியும் அது யார் எழுதினார்னு கூட அங்க சொல்லப்பட்டிருக்கு. 22ஆம் வசனம் 16-22. இந்த நிருபத்தை எழுதிய நான் கர்த்தருக்குள் ஒரு வார்த்தைகள். யார் சொல்றாரு? தெர்த்தியோ. அப்ப அவர் தான் எழுதினார் அந்த நிருபத்தை. அப்போ அவர் சொந்தமா எழுதல, அவருடையதான ஆலோசனை. அப்போ எழுதுனது வேற,
சொன்னது. அதே போல இங்க எரேமியாவுடையதான தீர்க்க தரிசனம் யாராவது சொன்னா எரேமியா எழுதலப்பா அவங்க கிட்ட சவால் விட்டா, ஆமா எரேமியா தான் எழுதல, ஏன்னா எரேமியா சொன்னதுதான் பாரூக் எழுதினார். ஆனா முக்கியமானவங்க யாரு சொல்லிட்டாரு. ஆமா, இப்ப நான் சொல்லாம உங்களால எப்படி எழுத முடியுமா? இல்ல அது இல்ல, சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவையில்லாம நம்மள வந்து மூளையை கசிக்கிறதுக்கு வேணும்னே சும்மா தர்க்கம் பண்றதுக்கு இருப்பாங்க. யார் எழுதுனது தெரியுமா, எரேமியா எழுதல தெரியுமா உங்களுக்கு? அப்போ அவங்களுக்கு உண்டான பதில் நம்ம கிட்ட ரெடியா இருக்குன்னு இல்லைங்களா? அதுதான். அப்போ அங்க வந்து பாரூக் தான் எழுதினாரு, ஆனா எரேமியா டிடெக்ட் பண்ண, காரணம் எரேமியா என்ன மனசுல என்னென்ன இருக்குன்னு பாரூக்கு இருக்குது. அப்போ இவரை கூப்பிட்டு அவர் எழுதினார். காரணம் அதே போல பவுலுடையதான எல்லா நிருபங்கள் பவுலுடையதான சொந்த கைப்படையால எழுத முடியாமல் இருந்ததான பல சூழ்நிலை இருந்தது. ஒண்ணு அவருடையதான பலவீனம், ரெண்டாவது பார்க்கும்போது அவர் சங்கிலிகள்ல இருந்தாரு, இது சிறைச்சாலைகள்ல இருந்தாரு. இதெல்லாம் வந்து அவரால் சொந்தமா எழுத முடியல, கூட ஆள் இருந்தாங்க, அவங்க தான் எழுதி கொடுத்தாங்க. அப்போ அது கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, அப்போ பாருங்க, இங்க எரேமியா தீர்க்கதரிசி சொல்ல பாரூக் அதை எழுதினார் என்று நமக்கு இப்போ தெரியும். உபாகம புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். 14ஆம் வசனம், 27:14 இருந்து வாசிக்கலாம். அப்பொழுது லேவியர் உரத்த சத்தமிட்டு இஸ்ரவேல் மனிதர் எல்லாரையும் பார்த்து, கர்த்தருடைய அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கை வேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்தில வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அப்ப பாருங்க, எரேமியா எச்சரிக்கிறார் இல்லையா? இதே போலதான் அங்க லேவியர்கள் என்று சொல்லப்படும் போது இங்க எரேமியா லேவியனா இருந்து கர்த்தரை ஸ்பெஷலாக அழைத்து இந்த ஊழியத்துக்காகவே கர்த்தர் கொடுத்தார். அப்போ ஒரு பிரச்சனை இங்க நான் நடக்குது, நல்லது இருக்கும் போதும் டூப்ளிகேட் என்ன செய்யுது, உருவாகுது இல்லைங்களா? இப்போ நம்ம ஒரு நல்ல பொருளை உண்டாக்கி ரெடி பண்ணி வைக்கிறோம், அதாவது திருநெல்வேலி அல்வா ஃபேமஸ். திருநெல்வேலி அல்வா ஃபேமஸ். அங்க சாந்தின்னு ஒரு கடை, சாந்தி திருநெல்வேலி அல்வா கடை, அவதான் மெயின் இல்லைங்களா? ஆமா, அந்த சாந்தி கடை தான் முக்கியமான கடை. ஆனா சமீபத்துல ஒருத்தர் அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அந்த சாந்தின்னு பேரு நிறைய டூப்ளிகேட் அங்க இருக்கு. அதே ஏரியா, அதே லொக்காலிட்டி, அதே பேரு. அதுல ஒருத்தர் ஓம் சாந்தி, இன்னொரு சாந்தி, இன்னொரு அப்படி சாந்தி, இந்த சாந்தின்னு சொல்லி எக்கச்சக்கமான சாந்திங்க இருக்கு. இப்போ போன உடனே யாரும் ஆயிடுவாங்க, ஏமாந்துருவாங்க. எது ஒரிஜினல் சாந்தி கடைன்னு யாருக்குமே தெரியாது. நிறைய சாகருங்க வந்திருக்கு, எந்த சாகர், அந்த சுக் சாகர், சாந்தி சாகர், அப்புறம் உடுப்பி சாகர், எல்லா சாகர் வந்து யதார்த்தமா ஒரு சாகர் ஆல்ரெடி வார்த்தை ஆரம்பிச்சிருப்பாரு, அப்ப டைல்யூட் ஆயிடுச்சு. அப்ப இங்க என்ன பாக்குறாங்க, இந்த மெசேஜ் தேவனுடையதான வார்த்தையை இவர்கள் என்ன செய்கிறார்கள், டூப்ளிகேட் பண்ணுவதற்கு ஒரு டீம் இருந்துச்சு. அவன் தான் கள்ள தீர்க்கதரிசி. அவர்களை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, பொய் ஆன மெய்ப்பர்கள் இல்லையா, கள்ள மெய்ப்பர்கள் என்று பாருங்க. அவர்கள் என்னென்ன செய்தார்கள் கொஞ்சம் பார்க்கலாமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 34ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். இது அவர்கள் மேல நியாயத்தீர்ப்பு. சரி, 2ஆம் வசனத்தை வாசிங்க. மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மெய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் உரை. நீ தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டிய என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மெய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மெய்ப்பருக்கு ஐயோ, மெய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். மந்தையை மேய்க்க வேண்டியது மெய்ப்பர், ஆனா இவங்க எப்படி மேய்க்கிறாங்க, தங்களே மேய்க்கிறாங்க. நீங்கள் நெய்யை சாப்பிட்டு, எப்படி என்ன சாப்பிடுறாங்க, நெய்யை சாப்பிட்டு நல்லா கொழுப்படிச்சு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்ளுகிறீர்கள். அதாவது ஜனங்களை உறிஞ்சுறாங்க. நல்லா ஜனங்களுடையதான காணிக்கைகள், தசமபாகங்கள், பொய் காரியங்களை சொல்லி ஜனங்களுக்கு இருக்கிறதான எல்லா சத்துகளையும் இவர்கள் உரிந்து எடுத்துக்கிறார்கள். அடுத்தது, கொழுத்தை அடிக்கிறீர்கள், கொழுத்ததை அடிக்கிறீர்கள்,
மந்தையையோ மேய்க்காமற் போகிறீர்கள். ஆனா அதுக்கு பதிலா என்ன செய்யல? சரி எடுத்தாங்க, ஓகே. ஆனா அவங்களுக்கு உண்டானதான மந்தைக்கு உண்டானதான கேரிங் கொடுக்கல இவங்க. இப்போ இந்த சபையில வர்றவங்களுக்கு அந்த உரிமையான அந்த மெய்ப்பனை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த மெய்ப்பன் அது சரியான அந்த கேரிங் அந்த ஆடுக்கு கொடுக்கலன்னா அந்த ஆடு எப்படி வளரும்? இல்லை செழிப்பா. அதே போலதான் கர்த்தர் சொல்றாரு, இந்த மெய்ப்பன் என்ன செய்யறாரு? ஆடை பால் கிடைக்கிறாரு, ஆடை வந்து வென்றாங்க, ஆடு சரியா சாப்பிட்டு கொழுப்பை எடுத்து எல்லாத்தையும் செய்துட்டு அந்த ஆடு என்ன செய்யல? அதை மேய்க்கவே இல்லை. அதுக்கு பதிலா என்ன நடத்துறாங்க இவங்க? நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவர்களை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவர்களை காயம் கட்டாமலும். அப்ப இவங்க என்ன பண்ணல? செய்ய வேண்டியது செய்யல. அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததான ஊழியங்களை செய்யல. பலவீனமானவங்களுக்கு அதை கவனிக்கல, காயப்பட்டவங்களுக்கு கவனிக்கல, எலும்பு முறிந்தவர்களை கவனிக்கல, துரத்துண்டவைகளும் திருப்பி கொண்டு வராமலும் காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமாய் அவைகளை ஆண்டீர்கள். அப்ப எப்படி ஆண்டாங்க? ஏதாவது அதுகளை பலாத்காரமாய் மிரட்டி அடித்து உதைத்து. நீ கர்த்தர் சமூகத்துல காணிக்கை கொண்டு வரலாம், கர்த்தர் நாளைக்கு உடனே அழிப்பா. அது கேட்டான விசுவாசிக்கு என்ன வந்துடும்? பயம் வந்து நாளைக்கு ஓடி வந்து காணிக்க ஃபுல்லா இங்க என்ன சொன்னாலும் இங்க அசைக்கப்படாத சீவன் பருவத்தை போலதான் நீங்க எல்லாம். சரி, அப்புறம் அங்க பாருங்க என்ன நடக்குது. மெய்ப்பெண் இல்லாததினால் அவைகள் சிதறண்டு போயின. அப்ப அது என்ன ஆயிடுச்சு? இந்த ஆடுகள் எல்லாம் சிதறி. சரி, அது நமக்கு அவுட் ஆஃப் டாபிக் இருந்தாலும் ஆனா ஒரு காரியத்தை சொல்றேன். எரேமியா தீர்க்கதரிசி என்ன செய்தார்? அவருடைய ஊழியம் என்னென்ன கர்த்தர் கொடுத்தாரோ அந்த ஊழியத்துக்கு விரோதமாக கிரியை செய்யும்படியாக ஒரு டீம் சாத்தானவன் ரெடி பண்ணி வச்சிருந்தான். எரேமியா எச்சரிக்கும் போது மறுபக்கத்துல இந்த டீம் என்ன சொல்லிட்டு இருந்துச்சு? அப்படி ஒன்னும் நடக்காது. எரேமியா சொல்றது ஒன்னும் நடக்காது. எரேமியா சும்மா பைத்தியக்காரன். அவர் சொல்றதெல்லாம் இது வரைக்கும் நடந்ததும் கிடையாது, நடக்க போவதும் கிடையாது. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அப்படிதானே புதிய உபதேசங்கள்? கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அப்ப இங்க எரேமியா யாராயிட்டாரு? போயிரு. மெஜாரிட்டி ஒரு இடத்துல பேசும்போது இவர் மைனாரிட்டி தானே. உண்மை பேசுகிற ஊழியக்காரர்கள் என்ன ஆயிடுச்சு? மைனாரிட்டி ஆயிடுச்சு. அவங்க என்ன பேசுறாலும் யார் கேட்கறான்? கேட்கறது இல்ல, யாருமே கேட்க. அப்ப எல்லாரும் வேற சொல்றது, இவங்க சொல்றது போய், இவங்க சொல்றது போய். அப்ப எச்சரிக்கிறோம். இவன் மிரட்டுறான், நம்ம எதுக்கு மிரட்டுறோம்? அதான் அவங்களுக்கு போன முறை சொன்னது மாதிரி, கொலை பண்ணா நீ ஜெயிலுக்கு போவேன்னு சொல்றது மிரட்டலாம் இல்ல. அது தேசத்தொடிதான சட்டம். ஐபிசி பீனல் கோட்ல எல்லா நாடுகள்ல அவங்க இருக்கிறதான பீனல் கோட்ல இருக்கிறதான சட்டம் தான். கொலை பண்ணா நீ ஜெயிலுக்கு போகணும். அது நான் சொல்றேன். அது உங்களை மிரட்டுறதுனா இல்ல. கர்த்தருடைய பைபிள நான் தவறா உங்ககிட்ட உபதேசம் பண்ணேன்னா ஓகே, இல்ல தவறா உங்ககிட்ட பொய்யான காரியங்களை சொல்லி உங்ககிட்ட திருறேன்னா நீங்க சொல்ற மாதிரி நியாயம் சொல்லலாம். நான் உங்ககிட்ட கர்த்தர் சீக்கிரமா வருகிறார், பாவத்தை விட்டு விலகுங்கள், சரியாக நடங்கள், தேவனுக்கு முன்பதாக உண்மையாருங்கள் என்று பிரசங்கிக்கும் போது அது எப்படி போய் தீர்க்க தரிசனமாகும்? நான் எப்படி உங்களை மிரட்டுறதாக மாறும் இல்லையா? அப்ப பாருங்க, இங்க எரேமியா தீர்க்கதரிசி ஒரு மைனாரிட்டி ஒருத்தரா கத்துறாரு. இவருக்கு அகைன்ஸ்டா சவால் விடுற ஒரு பெரிய டீமே அங்க இருந்துச்சு. அவங்க என்ன பண்றாங்கன்னா எரேமியா சொல்றதெல்லாம் போயினா. அப்போ இவர் எரேமியா சொல்றாரு, இல்ல கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது. நிச்சயமாக தேவனுடையதான நியாய தீர்ப்பு வரும்போது கர்த்தர் பாபிலோனியர்களை கொண்டு வந்து உங்களை அழிப்பார். அப்ப உடனே இவங்க என்ன சொன்னாங்க? அப்படி ஒரு சம்பவமே நடக்காது. காரணம் எருசலேம் எங்க இருக்கு? எருசலேம் ஆலயத்து நமக்கு இருக்கு, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இங்க இருக்கு. அங்க இதெல்லாம் நமக்கு இருக்கும் போது கர்த்தர் எப்படி சத்துருவை உள்ள அனுமதிப்பார்? நம்மளும் அப்படிதான் நினைச்சிருக்கிறோம். நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், சபையில இவ்வளவு வருஷமா விசுவாசியா இருக்கிறேன், இவ்வளவு காரியத்தை நான் செய்யறேன், தேவ சபையில அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேன் எல்லாம் நினைச்சிட்டு கடைசியில அந்த பெருமையிலேயே நம்ம சில நேரத்துல நம்முடைய தவறுகளை உணராமல் போகிறோம். இதே போலதான் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு தவறான உபதேசத்தை சொல்லி இந்த பொய் தீர்க்கதரிசிகள் ஜனங்களை மாயமாலப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். அந்த மாயமாலத்து நிமித்தமாக ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். கடைசியில எருசலேம் அழிக்கப்பட்டது. அப்போ எரேமியா சொல்றாரு, சீலோல நடந்தது நீங்க மறக்க கூடாது. அப்போ எருசலேம் தேவாலயம் கட்டுவதற்கு முன்பதாக முந்தின ஆலயம் எங்க இருந்துச்சு? சீலோவில் இருந்துச்சு. அங்கதான் ஏலி இருந்தார் இல்லைங்களா? அந்த ஏலி இருந்தார். ஏலியோட அது அப்புறம் அதுக்கு சீலோ பத்தி நம்ம அதுக்கு பேசப்படல.
அது ஆனா அந்த இடத்துலதான் ஆராதனை அங்கெல்லாம் நடந்தது. அங்கிருந்து தான் பலிபீடம் உடன்படிக்கை பெட்டி காணாம போனது. அப்புறமா ஆலயம் எல்லாம் அப்புறம் உடன்படிக்கை பெட்டி எங்கெங்கயும் சுத்தி கடைசியில தாவீது நிமித்தமாக அது எருசலேம்ல ஸ்தாபிக்கப்பட்டது. அப்ப ஷீலோவில் இருந்த பெட்டி சத்ரு கையில போய் மறுபடியும் சவுல் கிட்ட வந்து சவுல் இருந்து அப்புறமா தாவீது கிட்ட வந்து தாவீது தான் இங்க வந்து எருசலேம்ல ஸ்தாபிச்சு சாலமோன் அதுக்கு ஆலயத்தை கட்டுறாரு. அப்ப இவ்வளவு வரலாறு இந்த பெட்டிக்கு இருக்கு. ஆனால் இது என்ன பண்றாங்க, இப்படி நம்ம கிட்ட பெட்டி இருக்கிறதுனால எதுவுமே நமக்கு நடக்காது, நம்மளை இன்னும் செய்ய முடியாது. அப்படி இல்லை, தவறு இருந்தால் கர்த்தர் தண்டிப்பான். அதே யாரா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, சாதாரணமான ஆத்மாவா இருந்தாலும் சரி, சாதாரணமான மனுஷர்கள் இருந்தாலும் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பு என்று கர்த்தர் அறிந்தால் அவரை கர்த்தர் நிச்சயமாக கண்டிப்பா. அது உண்டான எச்சரிக்கை தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசன மேலோட்டமாக நம்ம படிச்சோம். 40 வருஷம் ஊழியம், 17-18 வயசுல ஊழியத்துக்கு இறங்கினாரு. ஆனா இந்த ஊழியத்தினுடையதான அவருடைய முக்கிய மெசேஜ் என்ன, கர்த்தர் எச்சரிக்கிறாரு. அதோடு சேர்ந்த அந்த எச்சரிப்போடு முடிவில் அவர் ஒரு நம்பிக்கையையும் தேவனுடைய கிருபை பற்றி பிரசங்கம் பண்ணாரு. ஆனால் இந்த எரேமியா தீர்க்கதரிசியான ஊழிய காலம் இவர் பயங்கரமாக கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்ச நிமித்தமாக அநேக கஷ்டப்பட்டார், துன்பங்களை சகிச்சார். அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, புலம்பெலின் தீர்க்கதரிசி என்று அவரை கூப்பிட்டார்கள். ஏன் என்று பார்க்கும்போது கண்ணுல தண்ணீர், எருசலேமுடைய அழிவை பார்த்து கண்ணீர் விட்டே இருந்தார். அவருடைய ஜீவன் முழுவதெல்லாம் கண்ணீர். அந்த புலம்பலில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டார். மற்ற தீர்க்கதரிசிகளால அவர் என்ன செய்யப்பட்டார், அந்நிய தீர்க்கதரிசிகளால மற்ற தீர்க்கதரிசிகளாலே துன்பப்பட்டார். மற்ற மக்களால பிரஜாதிகளால் துன்பப்படலை. நேற்று நானும் அதே பாஸ்டர் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. மீட்டிங் நடத்தும் போது இன்னொருத்தர் போட்டியா இந்த மீட்டிங் நடக்கக்கூடாது, இதை ஃப்ளாப் பண்ணான்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் போட்டியா அங்க ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. அப்போ அங்க அந்த பக்கம் மீட்டிங் நடத்தினா ஜனங்க என்ன பண்ணாங்க, சரி அங்க போயிட்டு இங்க போலான்னு ஆஸ்டங்கள்லாம் அங்க போனாங்க. அங்க போனோன்னே அந்த ஆள் சொன்னாரு, உங்களுக்கு நாளைக்கு தான் ஆஃபரிங்க, எல்லாருக்கும் 500 ரூபாய் ஆஃபரிங்க, மீட்டிங் வந்தவங்களுக்கு 500 ரூபாய் சாப்பாடு. அப்போ இங்க வருவாங்களோ அங்க போவாங்க, 2 நாள் வந்தா தான் அவனுக்கு 500 ரூபாய். இப்போ அந்த 500 ரூபாவுக்காகவே என்ன பண்ணியாச்சு, அந்த மீட்டிங் போயிட்டாங்க, இந்த மீட்டிங்கை விட்டாங்க. அப்ப இதே மாதிரி தான் அப்ப சொன்னாரு, இப்படியே முந்தின காலத்துல அவங்க அடிப்பாங்க இவங்க அடிப்பாங்க எதிர்பார்த்துட்டு இருந்த சபை இப்ப உள்ளக்குள்ளவே இப்ப நடக்குது. யார் அடிப்பாங்க தெரியாது. அதாவது இப்ப வீட்டாரே உங்களுக்கு சத்ருன்னு சொன்ன மாதிரி இப்ப கிறிஸ்தவத்திலே அவங்களுக்குள்ளவே தான் போட்டாப்பட்டு. ஆமா, இதெல்லாமே ஒரே ஒரே குடும்பத்துல இருந்தும் கூட, ஒரே ஃபெலோஷிப்ல இருந்து கூட அப்ப சொல்லி வந்தது. இதெல்லாம் எப்படி முடிய போறதோ கர்த்தருக்கு தெரியும். அப்போ உண்மையானது எது பொய்யானது எது என்று மெய்யான மேய்ப்பன் வரும்போது தான் தெரியும். ராத்திரியில ஏசு ஒரு ஊமை சொன்னார் இல்லையா, அது எஜமானனும் வேலைக்காரன் தூங்கும் போது ராத்திரியில திருடர்கள் வந்து களையை விதைச்சிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் வரும்போது சாத்தான் களை விதைச்சிட்டு போனாங்க. அடுத்த நாள் வந்து வேலைக்காரன் சொல்றாரு, களையை விதைச்சாச்சு, இப்ப என்ன பண்ண முடியும்? அப்ப அவர் சொன்னார், இப்ப தொட போனா ரெண்டுக்குமே ப்ராப்ளம், ரெண்டுமே ஆபத்து. சரி வளரட்டும், அப்ப பாத்துக்கோ. அப்பதான் கனி உள்ளது கனி கொடுக்கும், கலை எதென்று வித்தியாசம். அப்போ உண்மையான எதென்று கர்த்தர் அறிவார், நல்லது எதென்று தீங்கு எதென்று அப்போது நம்ம அறிந்து கொள்ளும். ஆகையினால சபையானது நம்ம பொறுப்போடு இருக்க வேண்டியது, ஜாக்கிரதை விட்டு வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம ஒரு காலத்துல நம்முடைய ஜாக்கிரதையை விட்டுவிடக்கூடாது. நம் தேவனுக்கு முன்பதாக நீதியாக வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பாராக. நமக்கு அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணலாம்.